ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வெர்டிபிரல் காலமில் வந்து லம்பார் ரீஜனில் உள்ள ஒரு ஃபேஷியா தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்தோமே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. தொரக்கோ லம்பார் ஃபேஷியா வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? தொரக்கோ லம்பார் ஃபேஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொரக்கோ லம்பார் ஃபேஷியா நேம்லேயே வந்துட்டுருக்கு. இது வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஃபேஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அப்போநியூரோட்டிக் லேயர். ஓகேவா? அதுதான் வந்து ஒரு ஃபேஷியா. இது வந்து தொரக்கோனா தொராசிக் அண்ட் லம்பார் அப்படின்னா வந்து லம்பார் ரீஜன். ஓகேவா? தொராசிக் அண்ட் லம்பார் ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு ஃபேஷியா தான் வந்து இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியா. மேஜராக வந்து தொரக்கோ லம்பார் ஃபேஷியா பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து லம்பார் ரீஜன் வந்து நம்ம அதிகமாக பார்ப்போம். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து லம்பார் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியாவோட என்னென்ன மசில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ஃபேஷியா வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அண்ட் நம்ம பாடியில் இந்த ஃபேஷியா எங்கே இருக்குது, அண்ட் இந்த ஃபேஷியாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தொரக்கோ லம்பார் ஃபேஷியாவுக்கு இன்னும் 2 நேம் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியா வந்து விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்செட் மசில். ஓகேவா? கார்செட் வந்து ஒரு அப்டாமன் இல்லைனா வந்துட்டு அப்டாமனை சுற்றி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிற ஒரு இதான் வந்து கார்செட்னு சொல்லுவோம். இதே மாதிரி இது வந்து ஆன்டீரியராக வந்து இங்கே வந்து நமக்கு அப்டாமினல் மசில் வந்துட்டு இருக்குது. இதே போஸ்டராக வந்து நமக்கு வந்து இங்கே லம்பார் வெட்டுப்ராலாம் இருக்குது. ஓகேவா? இந்த இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கிற ஒரு அதாவது ஆன்டீரியராக அப்டாமனையும் போஸ்டராக வந்து இந்த லம்பார் ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து இந்த ஃபேஷியா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த ஃபேஷியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்செட் மசிலை தவிர இதுக்கு இன்னொரு நேமே இருக்குது. தட் இஸ் அ லம்போ டார்சல் ஃபேஷியா. ஓகேவா? லம்போ டார்சல் ஃபேஷியா அப்படிங்கிறது நம்ம லம்பார் ரீஜனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபேஷியா பற்றி படிக்கிறனால விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லம்போ டார்சல் ஃபேஷியா. அதாவது லம்பார் ரீஜனுக்கு டார்சல்னால் என்ன அர்த்தம்? போஸ்டீரியர்னு அர்த்தம். ஓகேவா? லம்பார் ரீஜனுக்கு போஸ்டீரியராக இருக்கிற ஃபேஷியாங்கிறனால இதுக்கு வந்து விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லம்போ டார்சல் ஃபேஷியா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஷியாவோட அனட்டமி வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு தொரக்கோ லம்பார் ஃபேஷியா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்டீரியராக வந்து நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா அப்டாமன் மசில்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ அப்டாமன் மசிலை வந்துட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மசில் இருக்கும், லைக் வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக பார்க்கலாம். இன்டர்னல் ஒப்ளிக் அதாவது அவுட்டராக உள்ள மசில் வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆப்ளிக். அதுக்கடுத்து வந்து வி ஹவ் அன் இன்டர்னல் ஆப்ளிக் வந்துட்டு இருக்கு. அண்ட் உள்ள இன்னர் மோஸ்ட்டாக வந்து வி ஹவ் அன் டிரான்சஸ் அப்டாமினஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஆன்டீரியராக வந்துட்டு அப்டாமல் உள்ள மசில். அதாவது அப்டாமல் உள்ள மசிலுங்கப்போ 2 வந்துட்டு ரிப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ரிப்ஸுக்கு அடுத்து வந்துட்டு இப்படி வந்து ரிப்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஸ்டர்னம் வந்துட்டு இருக்கும். இந்த ரிப்ஸுக்கு அடுத்து கீழே நம்ம அப்டாமலில் இருக்கிற மசில் தான் வந்து அப்டாமனாக உள்ள கவர் பண்ணியிருக்க மசில் தான் வந்து இந்த இன்டர்னல் ஆப்ளிக் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக். அண்ட் இதே வந்து நம்ம போஸ்டீரியராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போஸ்டராக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா வெட்டுப்ரா வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ரீஜன் வைஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நமக்கு வெட்டுப்ரா வந்துட்டு இருக்கும். நமக்கு லம்பார் ரீஜன் வந்து பார்க்கறனால இங்கே வந்து நமக்கு லம்பார் வெட்டுப்ரா வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இன்டர்னல் ஆப்ளிக் தவிர போஸ்டர் வந்து நம்ம வந்து போஸ்டர் உள்ள மசில் எல்லாமே வந்துட்டு இருக்கும். லைக் குவாட்ரட்டஸ் லம்போரம், லாட்டிஸ்மஸ் டார்சி, அந்த மாதிரி ஒரு சில மசில்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த மசிலுக்கு இடையில தான் வந்துட்டு நமக்கு ஃபேஷியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த மசிலுக்கு இடையில தான் நமக்கு இந்த மாதிரி ஃபேஷியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது மசிலை சுற்றி மசிலுக்கு இடையில தான் வந்து இந்த ஃபேஷியா இருக்கனால நம்ம போஸ்டராக என்னென்ன மசில் இருக்குன்னு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லேயர் பை லேயராக இந்த ஃபேஷியாவும் வந்து படிச்சிடலாம். இந்த ஃபேஷியா பொறுத்த வரைக்கும் எத்தனை லேயர் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? எப்படி வந்துன்னா ஆன்டீரியராக உள்ள லேயர் வந்து விச் இஸ் ஆன்டீரியர் லேயர். அதாவது இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியா, அதாவது லம்போடார்சல் ஃபேஷியாவோட ஆன்டியர் லேயர் வந்துட்டு எந்த மசில் இருக்குது, அதாவது ஆன்டியர் லேயர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து மிடில் ஒரு லேயர். மிடில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆன்டியருக்கும் போஸ்டருக்கும் நடுவில் தான் மிடில். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து போஸ்டர் லேயருமே வந்துட்டு இருக்கு. இப்படி தான் வந்துட்டு இந்த லேயர் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த லேயர் எல்லாமே வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம், எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து டயக்ராம் வச்சு வந்து படிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியா வச்சு ஒரு டயக்ராம் வந்துட்டு இருக்கு. அந்த டயக்ராம் வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து ஒரு அதாவது ஃபேஷியாலில் வந்து அப்போநியூரோட்டிக் லேயர் இந்த இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா? இதுதான் வந்துட்டு தொரக்கோ லம்பார் ஃபேஷியா. ஓகேவா? இதுதான் வந்து ஃபேஷியா வந்து நமக்கு போஸ்டராக உள்ள இருக்குது எல்லாமே வந்துட்டு. இது வந்து ஏதோ மசிலை வந்து கவர் பண்ணியிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை டிரான்ஸ்வர் செக்ஷன், அதாவது இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணி நம்ம சுப்பீரியர் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்டியாக உள்ள லேயருமே தெரியும். ஸோ தட் வந்து அதை வச்சு நம்ம டயக்ராம் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ வந்து அதோட லேயர் வந்து நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வெட்டுப்ராலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? வெட்டுப்ராலேருந்து ஆரம்பிக்கும் போது
வெர்டிப்ராலேருந்து ஆரம்பிக்கலாம். வெர்டிப்ராலேருந்து ஆரம்பிக்கும்போது போஸ்டராக வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வெர்டிப்ரா வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம லம்பார் ரீஜனில் L1ஓ L2ஓ L3ஓ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெர்டிப்ரா வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு L4 வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? L4 வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து வெர்டிப்ரல் கெனால் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு ஆன்டீரியா வந்து நமக்கு என்னென்ன மசில் இருக்குன்னு தெரியும். அப்டாமினல் வந்துட்டு என்னென்ன லேயர் ஆஃப் மசில் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அப்டாமினல் வந்து நமக்கு என்னென்ன மசில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டியா வந்து ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் வந்துட்டு இருக்கும். ரெக்டஸ் அப்டாமினல் மசில் வந்துட்டு ரெக்டஸ் அப்டாமினல் மசில் வந்து ஃபேஷியாவோட சேர்த்து வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இதான் வந்து ரெக்டஸ் அப்டாமினல் மசில். அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு நமக்கு லேட்டரலாக பார்த்தோம் அப்படின்னா வெர்டிப்ராவை கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த காஸ்டல் ரிப்புக்கு அடுத்து வந்து இருக்கிற மசில் வந்து அவுட்டராக இருக்கிறனால இந்த மசில் பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆப்ளிக். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் அவுட்டர்னு அர்த்தமா? எக்ஸ்டர்னல் ஆப்ளிக். இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்கு உள்ள மசில் என்ன அப்படின்னா விச் இஸ் இன்டர்னல் ஆப்ளிக். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்னா எக்ஸ்டர்னலாக உள்ள மசில், இன்டர்னல் ஆப்ளிக்னா அதுக்குள்ள இன்டீரியராக உள்ள மசில். அண்ட் இதுக்கு இன்னர் மோஸ்ட் அப்படின்னா டிரான்சஸ் அப்டாமினஸ் ஒரு மசில் வந்துட்டு இருக்கு. இது வந்து டிரான்சஸ் அப்டாமினஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 லேயரில் வந்துட்டு நமக்கு அப்டாமினல் மசில் வந்துட்டு இருக்கு. அவுட்டராக உள்ளது வந்துட்டு விச் இஸ் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக். அண்டு அதுக்கு இன்டீரியராக வந்துட்டு நமக்கு வந்து இன்டர்னல் ஆப்ளிக் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து இன்னர் மோஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து டிரான்சஸ் அப்டாமினஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி 3 லேயராக வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கு. அண்டு ஆன்டீரியராக வந்துட்டு நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் வந்துட்டு இருக்கு. இது வந்து விச் இஸ் அ ரெக்டஸ் அப்டாமினஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து அப்டாமன் மசில். இந்த அப்டாமன் மசிலை கவர் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு போஸ்டராக வந்துட்டு வி ஹேவன் ஃபேஷியா வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து நமக்கு இன்னர் மோஸ்ட்டாக வந்து என்ன மசில் இருக்குது அப்படின்னா விச் இஸ் அ சோவாஸ் மேஜர் மசில் வந்துட்டு இருக்கு. இங்கே என்ன இருக்குது? சோவாஸ் மேஜர் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? சோவாஸ் மேஜர் மசில் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து குவாட்ரட்டஸ் லம்போர மசில் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. சோவாஸ் மேஜருக்கு போஸ்டராக வந்துட்டு, அதாவது சோவாஸ் மேஜர் வந்து ரொம்ப ஒரு டீப்பான மசில், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து குவாட்ரட்டஸ் லம்போரம் வந்துட்டு இருக்கு. அண்ட் அடுத்து வந்து ரொம்ப ஒரு குட்டியான பேக்கில் வந்து நமக்கு என்னன்னு தெரியும், லாட்டிஸ்மஸ் டார்சே. ஓகேவா? லாட்டிஸ்மஸ் டார்சே வந்து இந்த ஆப்ளிக் மசிலோடு சேர்ந்து வந்து நமக்கு லாட்டிஸ்மஸ் டார்சே வந்துட்டு இருக்கு. இது வந்து விச் இஸ் அ லாட்டிஸ்மஸ் டார்சை. இங்கே வந்து இருக்கிற மசில் வந்து என்னது? குவாட்ரட்டஸ் லம்போரம். குவாட்ரட்டஸ் லம்போரம். ஓகேவா? இன்னர் மோஸ்ட்டாக வந்து நமக்கு சோவாஸ் மேஜர் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக குவாட்ரட்டஸ் லம்போரம் வந்துட்டு இருக்கு. அண்ட் லேட்டரலாக வந்து நமக்கு வந்து லாட்டிஸ்மஸ் டார்சே வந்துட்டு இருக்கு. அது போக வந்து நமக்கு இன்னும் 2 மசில் தான். ஒன்று வந்து நமக்கு எல்லா ரீஜன்லுமே இருக்கிற ஒரு குட்டியான மசில், அது என்னது? மல்டிஃபிடஸ். ஓகேவா? மல்டிஃபிடஸ் மசில் வந்துட்டு இருக்கு. அது போக வந்துட்டு நமக்கு வந்து இன்னும் 2 மசில் இருக்குது. இன்னும் 2 மசிலை வந்து நம்ம சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரக்டார் ஸ்பைனே மசில் இருக்கும். எரக்டார் ஸ்பைனே இந்த நேம் வந்து நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். எரக்டார் ஸ்பைனே மசில் வந்துட்டு இருக்கு. இந்த எரக்டார் ஸ்பைனை பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த எரக்டார் மசில் கிடையாது. ஓகேவா? இந்த எரக்டார் ஸ்பைனை வந்து 2 மசில் சேர்ந்தது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா விச் இஸ் அன் இலியோ காஸ்டாலிஸ். இலியோ காஸ்டாலிஸ் அப்படிங்கிறது ஒரு மசில். இன்னொரு மசில் என்ன அப்படின்னா விச் இஸ் அ லாங்கிஸ்மஸ். ஓகேவா? அந்த இலியோ காஸ்டாலிஸ் சேர்ந்து தான் வந்து நம்ம எரக்டார் ஸ்பைனை சொல்கிறோம். ஆனால் எரக்டார் ஸ்பைனை வந்து ஒரு சிங்கிளான மசில் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு சிங்கிளான மசில் கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து மசில் இருக்கிற மசில் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. இப்போ வந்து நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, அதாவது எப்படி வந்து ஒவ்வொரு அந்த ஃபேஷியாவோட இது வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக எல்லோ கலர் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து தெரியும். வந்து அந்த ஃபேஷியா வந்து இந்த மசிலை சுற்றி வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன்ல, இதான் வந்து அந்த மசிலை சுற்றி சுற்றி வந்து இந்த ஃபேஷியா வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து நமக்கு சோவாஸ் மேஜர் வந்துட்டு இருக்கு. இந்த சோவாஸ் மேஜருக்கு பின்னாடி, அதாவது சோவாஸ் மேஜருக்கு பின்னாடி தான் வந்துட்டு இந்த லேயரே ஸ்டார்ட் ஆகுது. சோவாஸ் மேஜருக்கு முன்னாடி வந்து இங்கே போல் சோவாஸ் மேஜருக்கு பின்னாடி தான் வந்துட்டு இந்த லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன லேயர் அப்படின்னா ஆன்டீரியர் லேயர் ஆஃப் அன் தொரக்கல் லம்பார் ஃபேஷியா. அதாவது சோவாஸ் மேஜருக்கு பின்னாடி குவாட்ரட்டஸ் லம்போருக்கு முன்னாடி உள்ள லேயர் வந்து விச் இஸ் ஆன்டீரியர் லேயர். அண்ட் அதுக்கடுத்து வந்து மிடில் லேயர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த குவாட்ரட்டஸ் லம்போருக்கும் இந்த எரக்டார் ஸ்பைனே மல்டிஃபிடஸ்க்கும் இடையில இங்கே ஒரு லேயர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா விச் இஸ் அன் மிடில் லேயர். ஓகேவா? இது வந்து மிடில் லேயர். அண்ட் அதுக்கடுத்து வந்து மிடில் லேட்ரல் ராஃபே அப்படிங்கிற ஒரு லேயருமே இருக்குது. லேட்ரல் ராஃபே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மிடில் லேயரில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு வந்து லாட்டிஸ்மஸ் டார்சியோட கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியா இருக்குது. ஓகேவா? இந்த மிடில் லேயர்லேருந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே லாட்டிஸ்மஸ் டார்சி இருக்கலாம், இங்கே கனெக்ட் பண்ணுற இது வந்துட்டு ராஃபை. இது வந்து விச் இஸ் அ லேட்ரல் ராஃபை. ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து வந்து இந்த லேயர், அதாவது இந்த மசில் எரக்டார் ஸ்பைனே மல்டிஃபிடஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு போஸ்டீரியாக உள்ளது விச் இஸ் அ போஸ்டீரியர் லேயர். ஓகேவா? இதுதான் வந்து மேஜர் 3 லேயர் ஆஃப் அன்
தொரக்கோ லம்பார் ஃபேஷியா இல்லைனா வந்துட்டு லம்போடார்சல் ஃபேஷியா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மசில் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா அனாட்டமி வந்து நல்லா ஞாபகம் தான் நீங்கள் வந்து டயக்ராம் எழுதலாம். அண்ட் அதை வச்சுமே நீங்கள் வந்து தொரக்கோ லம்பார் ஃபேஷியா எங்கெங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த டயக்ராமில் பாருங்கள், இது போஸ்டராக வந்துட்டு க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்பப்பெல்லாம் வந்து க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸும் வந்துட்டு கண்ட்ராக்ட் ஆகுதோ, இப்போ வந்து க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸும் இங்கே வந்து நமக்கு ப்ராடான மசில் இருக்குல்ல, இதுதான் வந்து லாட்டிஸ்மஸ் டார்சே. இது வந்து விச் இஸ் லாட்டிஸ்மஸ் டார்சே. எப்போ வந்து க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸும் இந்த லாட்டிஸ்மஸ் டார்சே வந்து கண்ட்ராக்ட் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த டென்ஷன் இந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் அதுக்கு. ஓகேவா? எப்பப்பெல்லாம் வந்து க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸும் இந்த லாட்டிஸ்மஸ் டார்சே வந்து கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது ரெண்டுமே வந்து இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியாவோட கனெக்டடாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியாவில் வந்து ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? இந்த டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிறனால ஃபோர்ஸ் வந்து பெல்விஸ்க்கும் ட்ரங்க்குக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அஃப்கோர்ஸ் வந்து ரெண்டுமே கனெக்டாக இருக்கனால நமக்கு ரெண்டுமே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் வந்து நல்லா இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல வர பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் மசில். அண்ட் இங்கே வந்து நமக்கு லாட்டிஸ்மஸ் டார்சே வந்துட்டு இருக்கு. இந்த க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸும் லாட்டிஸ்மஸ் டார்சேயும் ஒரே நேரத்தில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த ஃபேஷியாவில் வந்து நமக்கு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த டென்ஷன் வந்து கிரியேட் ஆகனால நமக்கு பெல்விஸ் இங்கே தான் வந்து பெல்விக் போனோட போஸ்டீரியர் இலியாக் கிரஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் அண்ட் போஸ்டீரியர் கிரஸ்ட் வந்துட்டு இருக்கு. இந்த இதில் உள்ள டென்ஷன் அந்த பெல்விஸ்லேருந்து நமக்கு வந்து ட்ரங்க்குக்கு வந்து ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது தொரக்கோ லம்பார் ஃபேஷியா. ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லேண்ட்மார்க். அண்ட் இதில் வந்து க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் வந்து மென்ஷன் பண்ணாதனால அந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது, அதாவது அது இருக்கிறனால நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது போக வந்து ஏன் வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இன்டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் அப்டாமினல் ஃபேஷியா, அதாவது அப்டாமன் வந்து ஆன்டீரியாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்டாமனையும் வந்துட்டு லம்பாரையும் வந்து கனெக்ட் பண்ணுற வேலை யார் பார்க்காங்க அப்படின்னா இந்த ஃபேஷியா தான் வந்து பண்ணுது. ஓகேவா? அப்டாமினை வந்துட்டு அப்டாமினல் ஃபேஷியா வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? லம்பாரே வந்துட்டு அப்டாமனே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது போக வந்துட்டு இந்த மசில் எந்தெந்த மசில்லாம் நம்ம பார்த்தோம், இப்போ போஸ்டே வந்து நம்ம சோவாஸ் மேஜர், குவாட்ரட்டஸ் லம்போரம் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இந்த மசில் வந்து அட்டாச் ஆகிருக்கனால எப்பப்பெல்லாம் வந்து இந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த ஃபேஷியாவில் வந்து டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்பப்பெல்லாம் வந்து அப்டாமினல் மசில் வந்து அப்டாமினல் மசில் மட்டும் இல்லை, போஸ்டராக உள்ள இந்த சோவாஸ் மேஜர், குவாட்ரட்டஸ் லம்போரம் அது எல்லாமே வந்துட்டு இப்போ டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரியும். இந்த மசிலுக்கு இடையில தான் வந்து ஃபேஷியா இருக்குது. அப்போ இந்த மசில்லாம் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகி ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபேஷியாவோட டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபேஷியா வந்து நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபேஷியல் மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பைனல் ஸ்டிஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விச் இன்க்ரீசஸ் ஸ்பைனல் ஸ்டிஃப்னஸ். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அண்ட் இட் ஆல்சோ அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டெபிலைசிங் லம்பார் ஸ்பைனுக்குவா, லம்பார் ஸ்பைனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணவும் வந்துட்டு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தொரக்கோ லம்பார் ஃபேஷியா. ஃபர்ஸ்ட் வந்து அப்டாமினல் ஃபேஷியாவோட கனெக்ட் பண்ணுது. செகண்ட் வந்து இந்த மசில்லாம் இருக்கனால எப்பப்பெல்லாம் அந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த ஃபேஷியாவோட டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஸ்பைன் வந்து நல்லா ஸ்பைனல் ஸ்டிஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் லம்பார் ஸ்பைனை ஸ்டெபிலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து நமக்கு தெரியும் லோ பேக் பெயின் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டிஷன், அதாவது கண்டிஷன் சொல்ல முடியாது, மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த லோ பேக் பெயின் அப்படிங்கிறது விச் இஸ் a வெரி காமனஸ்ட். இருக்குவா? இப்போ இந்த தொரக்கோ லம்பார் ஃபேஷியா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லோ பேக் பெயின் வரும்போது இப்போ கன்சிடர் பண்ணுங்கள், நமக்கு நார்மலாக வந்து லோ பேக் பெயின் வரும்போது நமக்கு வந்து சோவாஸ் மேஜரோ எல்லாம் வந்து குவாட்ரட்டஸ் லம்போரம் இல்லைனா வந்து எரெக்டா ஸ்பைனு இந்த மசிலாக வந்து ஓவர் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ரொம்ப வந்து இருக்கும்போது தான் நமக்கு லோ பேக் பெயின் வரும். இந்த ஃபேஷியா வந்து இந்த மசில் எல்லாமே கவர் பண்ணிக்கனால எப்பப்பெல்லாம் அந்த மசில் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகுது, நல்லா ஒர்க் பண்ணுதோ, இல்லைனா வந்து இந்த மசில் வந்து நல்லா ஷார்டன் ஆகுதோ அப்போ இந்த ஃபேஷியாவோட டைட்னஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டென்ஷன் வந்து இந்த ஃபேஷியா டென்ஷனாலேயும் நமக்கு வந்து லோ பேக் பெயின் இன்ஜுரி வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதான் வந்து மேஜர் பாயிண்ட்ஸ் when it come to remember அண்ட் தொரக்கோ லம்பார் ஃபேஷியா. அண்ட் இந்த லேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மசில் வந்து கான்டெக்ட் டயக்ராம் வச்சு வந்து எழுதிக்கலாம். தேங்க்யூ, see you all next video. Bye.